OnePlus 9 vs Asus ROG Phone 5. ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போலில் கேட்டபோது இதுதான் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே Qualcomm Snapdragon 888 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR5 தான் ரெண்டு ஃபோன்ஸ்லேயும், UFS 3.1 தான் ரெண்டு ஃபோன்ஸ்லேயும். ஸோ ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்கா, ரெண்டுமே ஒன்றா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஆப்வியஸ்லி ROG 5 இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் கொடுக்கும். பட் இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ROG 5 வந்து கேமிங்க்குன்னே செய்யப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கூலிங் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு நல்லா யோசித்து பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் Qualcomm Snapdragon 888 உள்ள ஃபோன்ஸ் இப்போ S21 US வெர்ஷன் இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது 6,80,000 இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ 7,40,000 பக்கம் எடுக்கக்கூடிய ஒரே ஃபோன் இதுவாக தான் இருந்துச்சு. 6,80,000க்கும் 7,40,000க்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷனல் லீப். வேறு ஒரு சிப்செட் வச்சு எடுக்கிற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அது. பட் ரெண்டுமே ஒரே சிப்செட் தான். ஸோ இதுக்கான காரணம் சரியான கூலிங், சரியான சாஃப்ட்வேர், இதோட மிக்ஸாக Asus ROG Phone 5 இருக்கிறதுனால அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. பட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதேமாதிரி ஒரு சரியான சாஃப்ட்வேர் உள்ள ஒரு ஃபோன் தான் OnePlusம். ஸோ கூலிங்கும் இந்த தடவை OnePlus என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் இவெண்ட்டில் நிறையா பண்ணாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த OnePlus ஃபோனும் பார்த்தீங்கன்னா சாம்சங் மாதிரி 6 லட்சத்துலலாம் ஸ்கோர் எடுக்காமல் 7,20,000 பக்கம் ஸ்கோர் எடுக்குது. ஸோ OnePlus 9க்கும் ROG Phone 5க்கும் ரொம்பவே மினிமலான பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு எக்ஸாக்டாக லைக் ப்ராக்டிக்கலாக தெரியாத டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்னு நம்ம ஸ்டேட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு வேணும் ஒரு ஆன்சர் அப்படின்னீங்கன்னா ROG 5 தான் பெர்ஃபார்மன்ஸில் லாங் ரன்லேயும் பெட்டராக இருக்கும், டியூ டு இந்த கேமிங்காக அவங்க செய்யப்பட்ட ஆப்டிமைசேஷன் ஸ்டஃப். ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு போவோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து OnePlus 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். OnePlus 9ல் ஒரு 6.4 இன்ச்சுக்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD + 1080p ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல டிஸ்பிளே. ஆப்வியஸ்லி டச் சாம்பிளிங் ரேட் வந்து அவங்க இவ்வளோ மென்ஷன் பண்ணல. பட் அதுக்காக இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே டச் சாம்பிளிங் ரேட்டும் ஏதோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி OnePlus என்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கட்டும், இங்கே OnePlus டிஸ்பிளே கண்டிப்பாக அதை பண்ணிடும் அப்படின்றது வந்து ஷுவராக தெரியுது. இது ஒரு 120 Hz டிஸ்பிளே வேறு, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. இதே நம்ம ROG 5ல் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேறு லெவல் டிஸ்பிளே. அதாவது அதோட ரொம்ப பெரிய டிஸ்பிளே ROG Phone 5க்கு 6.76 அந்த சைடில் 1080p Full HD + 144 Hz AMOLED டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நாட் ஜஸ்ட் 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் அதிகமாக இல்லை, டச் சாம்பிளிங் ரேட்டும் 300 Hzக்கு மேலே ஒரு டச் சாம்பிளிங் ரேட். ஸோ OnePlus என்ன தான் நாங்கள் புதுசாக சில டெக்னாலஜி அது இதுன்னு சில பேச்சுக்கள்லாம் விட்டுட்டு இருந்தாலும் இங்கே அவங்க சாலிடாக 300 Hzக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க டச் சாம்பிளிங் ரேட். ஸோ இதை தாண்டி நம்ம இது கேட்க முடியாது. அதேமாதிரி இல்லாமல் கலர் கேமுட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா OnePlusோட டிஸ்பிளேலாம் 100% DCI-P3 இதெல்லாம் தான் கவர் பண்ணுது. பட் ROGயோடது பார்த்தீங்கன்னா 113%. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பேசிக்காக என்னென்னா ROGயோட டிஸ்பிளே இன்னும் பெட்டர். ஏன் அப்படின்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ஹையர் டச் சாம்பிளிங் ரேட். ஸோ இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும், ப்ளஸ் இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்கும், உங்கள் விரலோடையே சேர்ந்து நகரும். ஸோ கேமிங்லலாம் வந்து நம்ம யூஸ் ஆகும். கேமிங் மட்டும் இல்லை, நீங்கள் டே டு டே யூசேஜ்லேயுமே ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான AMOLEDனாலே செம கலர்ஃபுல்லாக இருக்கும். ROGயோடது தான் இன்னும் பயங்கரமான கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளே வந்து ROG ஆப்வியஸாக வின் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்லாம் ஒரு ஏன்டா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா இங்கே ROGல ஸ்பெஷலாக இருக்குது, அதனால தான். ஸோ OnePlus 9ல் ஒரு ரெகுலரான டூவல் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. OnePlusல கேமராக்கு Hasselbladன்னு லோகோ அடித்த மாதிரி ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு லோகோவும் அடிக்கலை. அதாவது வேறு பிராண்டு பேரை போட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. சாதாரணமான டூவல் ஸ்பீக்கர் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர். இது வரைக்கும் ஒரு OnePlus டிவைசஸ்லாம் எந்த மாதிரி டூவல் ஸ்பீக்கர் இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா டீசெண்டாக லவுடாக நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு நோட் தான் வந்துச்சு. பட் இதே ROG 5ல் பார்த்தீங்கன்னா எல்லா ரிவ்யூவர்ஸோட கமெண்ட்டும் பெஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மார்க்கெட் அதான். அதாவது ROG Phone 5லேயே 2 ஸ்பீக்கர்ஸ் தான், மேலே ஒன்று கீழே ஒன்று. பட் அதில் வந்து DACன்னு ஒன்று இருக்குது, அந்த ஆடியோலாம் கண்ட்ரோல் பண்ணுற உள்ள ஒரு சிப்பு. ஸோ அது நல்லா இருந்தால் தான் சவுண்ட் அவுட்புட் நல்லாயிருக்கும். ROGலாம் இந்த LG ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக 4 DACலாம் தருவாங்க. ஸோ LG ஃபோன்ஸில் ஆடியோ அவுட்புட் ஹெட்ஃபோன் ஜாக்காக இருக்கட்டும், ஸ்பீக்கரில் இருக்கட்டும் நல்லாயிருக்கும். பட்
மற்ற கம்பெனிஸ்லாம் நான் பண்ணுறதில்ல, பட் ROG இந்த தடவை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் DTS Xன்னு ஒரு சரவுண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கேமிங்காக. ஸோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக கூட இருக்கட்டும், ROG Phone 5ல் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து கேமராஸ்க்கு போகலாம். கேமராஸ் வந்து இங்கே கம்பேர் பண்ணுவோம். OnePlusல பார்த்தீங்கன்னா ஒரு 48 MPக்கான ஒரு Sony IMX689 ஒரு ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 48 MPனா ரெகுலரான இல்லை ஃபோன்லேயே கொடுக்குற ஒரு 48 MP மாதிரி தானான்னு கிடையாது. 48 மெகாபிக்சல் தான். பட் ஒரு டிப்பிக்கலான 20,000 ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 48 MP சென்சாரை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த 108 MP சென்சார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சார், பட் ஸ்டில் 48 MP கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் என்ன கேட்டால். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய சென்சாராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல இமேஜ் கிடைக்கும். இப்போ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சார்லாம் அவங்க 12 MB தருவாங்க. அதனால தான் ஐஃபோனோட இமேஜ் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. ஸோ ஹையர் மெகா பிக்சல்ஸ்லாம் நல்ல இமேஜ் அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. ஸோ சென்சார் சைஸ் பெருசாக இருக்கணும், பிக்சல் சைஸ் பெருசாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம், கம்பேரிசனுக்கு வருவோம். ஸோ இங்கே OnePlusல பார்த்தீங்கன்னா 48 MPக்கான Sony IMX689, வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 50 MPக்கான அதே மாதிரி ஒரு ரொம்ப பெரிய சென்சார், ஒரு ப்ரைமரியாகவே யூஸ் பண்ணலாம் அந்த சென்சாரை, Sony IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா ஒரு 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இது வந்து சும்மா ஸ்பேஸ் ஃபில்லிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தரமான செட்டப். எனக்கு வந்து ப்ரைமரி கேமராவும் ரொம்ப நல்ல செட்டப் தான், நல்ல விஷயம் தான். 8K 30 FPS வீடியோ எடுக்க முடியும், 4K 120 FPS வீடியோ எடுக்க முடியும். ஸோ எதுக்கு 120 FPS பார்க்க முடியாது அப்படின்னா, எஸ், பட் 120 FPSல வீடியோ எடுத்தால் ஸ்லோ மோஷன்லாம் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாக தெரியும், எடிட்டிங்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான். பட் என்னதான் இருந்தாலும் OnePlus இத்தனை நாள் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு EIS எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அந்தளவுக்கு அது நல்லா ஒர்க் ஆகாதுன்றது தான் உண்மை. ஸோ இதுதான் வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதோட வைட் ஆங்கிள் தான் இதில் ஹைலைட். OnePlusல இருக்கிறதுலே பெஸ்ட்டான வைட் ஆங்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வைட் ஆங்கிள் வச்சு நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். 50 MPக்கான பயங்கரமான மேக்ரோ ஷாட்ஸ். செல்ஃபி சைட் பார்த்தீங்கன்னா 16 MPக்கான Sony IMX471 கொடுத்துருக்காங்க. இது இந்த செல்ஃபி சென்சார்லாம் அவ்வளோலாம் சீன் கிடையாது. 15,000 ஃபோன்லேருந்து அந்த ப்ரைஸ் வரைக்கும் இந்த சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெகுலரான செல்ஃபி சென்சார், அந்த ப்ரைஸ்க்கு எனிதிங் ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஸோ இதான் OnePlusோட செட்டப். Hasselblad நீங்கள் ஒன்று இருக்கேடா அதை பற்றி பேசலை அப்படின்னீங்கன்னா, Hasselbladன்ற கேமரா கம்பெனி இந்த ஃபோனுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க, கலர் சயின்ஸ். அதாவது இந்த ஃபோனில் எடுக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வந்து ரியல் டு லைஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு இருக்குன்றது தான் உண்மை. ஸோ கலர் சயின்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த Hasselbladலாம் சும்மா சீனுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ROG Phone 5 பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 64 MPக்கான Sony IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா நீ அங்கே வந்து Sony IMX689 சொல்லிட்டு 48 MP சொன்னேன், நீங்கள் 686ன்னு சொல்லிட்டு 64 MP சொல்கிறேன், பேரெல்லாம் குழப்புது, 64 தான் பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த ஃபோனில் உள்ள ROG 5ல் உள்ள 64 MP சென்சார் வழக்கமாக உங்களுக்கு ஒரு 20,000 ஃபோனில் கிடைக்கிற குட்டியோன்னு சென்சார் தான். அந்த அளவுக்கு OnePlusஸை விட இது ரொம்ப சின்ன சென்சார். அதிக மெகா பிக்சலாக இருந்தாலும் இது சின்ன சென்சார் தான். ஸோ பேசிக்காக இதில் வந்து OnePlus அளவுக்கு நல்ல ஃபோட்டோ வரும். பட் அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பான ப்ராப்பரான ஃபோட்டோ இதில் வராது. மேபி டீட்டெயில்ஸ் 64 MPன்றதுனால ஜூம் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் ROGல அதிகமாக இருக்கலாம். 13 MP வைட் ஆங்கிள், அப்புறமா வந்து ஒரு 2 MP மேக்ரோ. செல்ஃபிக்கு வந்து ஒரு 24 MP செல்ஃபி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கேமராஸ் வந்து எதிராக பெட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த ROG ஃபோனாலையும் 8Kலாம் எடுக்க முடியும், பட் 24 FPS தான். ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது கேமராஸ் வந்து இங்கே OnePlus தான் வின்னர் அப்படின்னு வந்து நான் கிளியராக கன்க்ளூட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம கேமராஸ் பார்த்துருவோம், டிஸ்பிளே பார்த்துருவோம், ஸ்பீக்கர் கூட பார்த்துருவோம், பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருவோம், பேட்டரி அண்ட் சார்ஜிங்கும் குயிக்காக பார்த்துடலாம். OnePlusல பார்த்தீங்கன்னா OnePlus 9 வார்ப் சார்ஜ் 65T சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இது ஒரு அடிக்குவேட்டான பேட்டரி தான். ஸோ இது ஒரு 5 nm சிப், AMOLED டிஸ்பிளே. ஸோ இவ்வளோ இருக்கும்போது பேட்டரி கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆப்டிமைஸ்டான ஃபாஸ்டான 65 watt சார்ஜ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ROG Phone 5ல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பேட்டரி, 6000 mAh பேட்டரி, அதை டுவல் ஸ்ப்ளிட் பண்ணி 3000 வச்சுருக்காங்க. அதுக்கு 65 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு பாக்ஸில் 30 watt தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஹையர் பேட்டரி லைஃப்னால் நீங்கள் ROGக்கு போகலாம். ஃபாஸ்டர் சார்ஜிங் அப்படின்னா நீங்கள் OnePlusக்கு போகலாம். ஸோ இதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு புது செக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம், ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு.
இது என்னடா புது செக்ஷன் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட், இந்த செக்மெண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ROG Phone 5ல Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட Gorilla Glassோட லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி. அது செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ், உடையாதுன்னு கிடையாது, உடையும். பட் Gorilla Glassோட ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஃபர்ஸ்ட் பயங்கரமான மெட்டீரியல். செகண்ட், சைடில் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மெட்டீரியல் நம்ம செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நல்லாயிருக்கும். ஸோ ஜெரிரிக் எவ்ரிதிங் வீடியோ பார்த்தவங்க இப்போ ஒன்று சொல்ல வருவீங்க, வெயிட் பண்ணுங்கள், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ OnePlus 9ல் ஒரு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, முன்பக்கம் Gorilla Glass யூஸ் பண்ணியிருக்கேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. என்ன நம்பர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ யா, தேர் ட்ரைங் டு ஹைட் சம்திங். ஸோ இட்ஸ் சம் ஓல்டு Gorilla Glass ஒன்லி. சைடில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். பொதுவாகவே போத் சைட்ஸ் கிளாஸ் நடுவில் மெட்டல் இருந்தால் பென் டெஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த பென் டெஸ்ட்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? நம்ம என்ன ஃபோனை வச்சு கிரிக்கெட் ஆட போகிறோமா நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோன் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என் ஃபோனே கூட லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. எப்படி பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன்னா, டேபிளில் கவர்லாம் கட்டிட்டு ஃப்ளாட்டாக போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளே டேபிளில் பக்கமாக வச்சு லைட்டாக வாபிள் ஆச்சுன்னா பெண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ எப்படி பெண்ட் ஆகும்னு நமக்கே தெரியாது. பாக்கெட்டில் போகும்போது எங்கேயாவது லைட்டாக வளைஞ்சிடும். ஸோ எந்தில் வந்து பிளாஸ்டிக் பேக்குன்றதுனால தப்பிச்சிருச்சு. இதே கிளாஸ் பேக்காக இருந்தால் தெரிச்சு போயிருந்துருக்கும். ஸோ வந்து ROG ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கிளாஸ் இந்த காம்பினேஷன் பொதுவாகவே பெருசாக ஒன்றும் வளையாது. பட் ROGயில் ஒரு சின்ன ஆண்டனா வந்து கரெக்டாக ஒரு இடத்துல இல்லாததுனால ஜெரிரிக் எவ்ரிதிங்கோட டெஸ்ட்டில் வந்து அந்த ஃபோன் பாவ மாதிரி பயங்கரமாக உடஞ்சி போயிடும். ஸோ ROG Phone 5ம் இட்ஸ் நாட் டோட்டலி ஸ்ட்ரக்சரலி எப்படி சொல்கிறது, செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் கிடையாது. பட் ஸ்டில் டாப் நாட்ச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோனில். இது OnePlus 9 பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேசிக் தியரி. ஜெரிரிக் எவ்ரிதிங் வந்து OnePlus 9 Proக்கு போட்டார். அது அந்த ஃபோன் உடையில, ஏன்னா அதில் மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. பட் 9க்கு இன்னும் போடல. என்ன ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, மோஸ்ட் ப்ராபப்லி OnePlus 9 உடஞ்சிரும். இதுதான் என்னோட இது. ஏன்னா ஜெரிரிக் எவ்ரிதிங் அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, பொதுவாகவே பிரேக் ஆகிற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து போத் சைட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி நடுவில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க ஃபோனாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Redmi Note 7 போய் பாருங்கள் அவர் வீடியோ, இல்லாட்டி OnePlus Nord போய் பாருங்கள். ரெண்டு பக்கம் கிளாஸு நடுவில் பிளாஸ்டிக் இருந்தாலே மோஸ்ட் ப்ராபப்லி அந்த ஃபோன் உடஞ்சிரும். ஸோ இன்னும் ஒரு OnePlus 9 எனக்கு போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதானான்னு எனக்கு தெரியல. லைக் எனக்கு உண்மை தெரியல, ஜஸ்ட் சேயிங். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது ரெண்டுமே அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங் கிடையாது. பட் மெட்டீரியல்ஸ் எது நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ROG Phone 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எந்த ஃபோன்றாக ஜெயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டிஸ்பிளே, ஸ்பீக்கர், பர்ஃபார்மன்ஸ், வேறு என்ன மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ROG ஜெயித்தாலும் OnePlusம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தூக்கிட்டு வருது. டிஸ்பிளே இருக்குது, ROG லெவலுக்கு இல்லை. ஸ்பீக்கர் இருக்குது, ROG லெவலுக்கு இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ROGக்கு ரொம்ப ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாமே இப்படியே இருக்குது. பட் OnePlusல கேமரா, சார்ஜிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஃபோனில் எந்தெந்த ப்ராப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையானது பெஸ்ட்டான ஃபோனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீ என்னடா சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நான் OnePlus 9 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் கேமரா ஓரியன்ட் கை. பட் ஸ்டில் நான் இது ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், நான் ஐ ஹவ் செட் மை மைண்ட்ஸ் ஆன் சம் அதர் டிவைஸ். விவோவோட X60 சீரீஸ் லான்ச் ஆகிருக்கு. சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அடுத்து அந்த ஃபோன்ஸை பற்றி வீடியோ கண்டிப்பாக போட்டாகணும். 3 ஃபோன்ஸுமே செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். அந்த ஃபோன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ்.